சோனி, நீ இப்படி சும்மா கோவப்பட்டுக்கிட்டே இருந்தனா முள்ளு எடுக்க முடியாது பாத்துக்க. நீ ஒண்ணு எனக்கு முள்ளு எடுக்க வேண்டாம். அப்போ சோனி கொண்டா காலை நான் அழகா எடுத்து விடுறேன், வலிக்காம எடுத்து விடுறேன். கொண்டா. இப்படிதான் சொல்ற. முள்ளு எடுக்க எடுக்கன்னு குத்தி குத்தி அந்த முள்ளை உள்ளதான் தள்ளி விடுறா. எனக்கு என்ன வலி வலிக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரத்தம் வந்துடும். சரி சரி, உனக்கு வலிக்காம எடுக்கேன். உன் காலை என் முட்டியில வை. கொண்டா. முள்ளு எடுக்கும் போதே அப்படியே வலிக்கதான் செய்யும் சோனி. நீ தான் கொஞ்சம் பொறுத்துக்கிடனா. நல்லா சொல்லு பூமாரி இவளுக்கு. வேற எப்படி எடுக்கதான்? உங்களுக்கு என்னதான் நீங்க ஈஸியா சொல்லுவீங்க, எனக்கு தான் உயிர் போன மாதிரி வலிக்குது. எம்மா என்ன வலி வலிக்குது. செருப்பை தாண்டி வந்து அந்த முள்ளு குத்திருச்சு, அப்படியே உடஞ்சிருச்சு போல இருக்கு. அதான் இன்னும் வரைய மாட்டேங்குது. எனக்கு நல்லா ஊக்குல குத்தும் போது நல்லா தட்டுப்படுது. இப்ப சந்தியா, உனக்கு முள்ளு இருக்கிறது தெரியுதுல்ல கண்ணுக்கு? தெரியுது தெரியுது. ஒரு மாதிரி கட்டை மாதிரி லைஸா தெரியுது. அதான் எனக்கு உயிர் போற மாதிரி வலிக்குதுப்ப. கொஞ்சம் பார்த்து பொறுமையா எடுவே. எப்படியும் கொஞ்சம் வலிக்கதான் செய்யும். நீ கொஞ்சம் வலியை பொறுத்துக்கிட்டு இரு, நான் வலியோட வலியா சேர்த்து எடுத்துடுறேன். ஐயோ, எங்க பொறுக்கிறது முடிய மாட்டேங்குது. ரொம்ப வலிக்குது. நீ அந்த பக்கத்துல குத்து, அந்த ஏற்கனவே குத்துட்டு முள்ளு மேலே குத்தாத. கொஞ்சம் சைடுல கூட தொழிய பிச்சு எடுத்துட்டு கூட பண்ணு. ஆனா எனக்கு பயம், அதுக்கு மேலே தட்டுப்படும் போது உயிர் போற மாதிரி வலிக்குவே. பார்த்து எடுப்பக்கிருக்கி. சரி, இப்ப புலம்பாத. இன்னொருக்கா புலம்பிக்கிட்டே இருந்தேன்னா அந்த நறுக்குன்னு ஊக்க வச்சு மறுபடியும் குத்தி விட்டுருவேன் பாத்துக்க. ஐயோ, இவ்வளோட்ட கடந்து படாத பாடுபடுறேன் கடவுளே. இன்னைக்கு நான் இதுக்கு காலேஜுக்கே போயிருந்துருக்கலாம். காலேஜை கள்ளப்பட்டு போகாம, காலேஜுக்கு போகாம கள்ளப்பட்டு தோட்டத்துக்கு போனதுக்கு கடைசியில் எனக்கு தண்டனையா முள்ளு குத்தி பாரு. இப்போ படாத பாடுபடுறேன். இந்தா வந்துருச்சு 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 வந்துருச்சுங்கால தவிர ஒன்றும் வெளியே வந்த மாதிரி தெரியல. காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்து. அட பரவாயில்லையல, சூப்பரா இப்ப பாட்டு படிக்கி. நான் வைக்கும்போது இறஞ்சிக்கிட்டுலாம் கிடந்துச்சு. அது ஒண்ணும் இல்ல பெரியப்பா, நீங்க சரியா போன்ல அத கரெக்ட்டா டியூன் பண்ணாம வச்சிருக்கீங்க. அதனால தான் அது ஒருபடியா இறஞ்சிக்கிட்டு கிடந்துச்சு. இப்போ நான் கரெக்ட்டா டியூன் பண்ணி வச்சிருக்கேன், அதனால தான் பாட்டு ஓடுது. இப்போ இப்படி பாட்டு கேட்கும்போது தான் நல்லா அழகா இருக்கு. இனிமே அப்படியே பாட்டை போட்டு விட்டுட்டு அப்படியே தூங்கிடுவேன் பத்துக்க. இந்த மாதிரி பழைய பாட்டுலாம் இந்த நேரத்தில் தான் ஓடும். அதை எப்பவுமே போட்டு விட்டேன்னா அவன் பாட்டுக்கு படிச்சுட்டு அடப்பான், நம்ம பாட்டுக்கு தூங்கலாம். நல்லா இருக்கும்ல. சரில, உங்க அப்பனங்க? அப்பா நான் வரும்போது சோறு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாவ. எங்கல போறேன்னாவ? நான் இங்க தான் வாரேன்னே, அம்மா எல்லாம் இங்க தான் இருக்கானே. சரி, அப்ப நான் சாப்பிட்டுட்டு வாரேன்னாவ. வந்தாலும் வருவாவன்னு நினைக்கேன். சரி சரி, வரட்டும் வரட்டும். சரி பெரியப்பா, நீங்க பாட்டு கேளுங்க. நான் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணியால்வன்னு பாக்கேன். போ சுவானியாளுக்கு முள்ளு காலில் குத்தி இருக்கான். அதை முடிஞ்சா எடுத்து விடு. நான் எடுத்து விடியேன்னே அவ பயமா இருக்கு, நீ என்கிட்ட வர முடியேன்னா. நீ அவ சந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கா போல இருக்கு, எடுக்க முடியலன்னா நீயாவது கொஞ்சம் எடுத்து விடியா? சரி பெரியப்பா. பெண் பூவே வாய் பேசு. எவ்வளவு சோடா புட்டிவளா, என்ன பண்ணிட்டு நடக்கிய? இல்ல சரிசு வாழ, இவ்வளோ முள்ளெடுக்கன்னு என் காலை பஞ்சர் பண்ணிக்கிட்டு இருக்காள்வல. தயவு செய்து நீயாவது வந்து ஒழுங்கா எனக்கு வலிக்காம முள்ளெடுல. யார் இவனா? இவன்ட்ட எடுக்க சொல்றதுக்கு எடுக்க சொல்லாமலே இருக்கலாம். அட, எங்களுக்கு முள்ளே பஞ்சு மெத்த. நாங்கலாம் எவ்வளவு வீரத்தழும்புகள் முள்ளு குத்து வாங்கியிருக்கோம். எங்களுக்கு படாத முள்ளு குத்தா? கொண்டா, நான் எடுத்து விடுறேன். எங்களால எடுக்க முடியலையா? இவன் வந்து எடுத்து கிழிச்சிருவான். அட, அதெல்லாம் அசால்ட்டா எடுக்கலாம். அம்மா என்னத்த வச்சு எடுத்துட்டு இருக்கீங்க? ஊக்கு வச்சுதாம்ல எடுக்கும். அட, ஊக்கு வச்சு எடுத்தா எந்த காலம் எடுக்காது. பிளேட் இல்லையா? பிளேட் எதுக்குல சரிசு? அட, பிளேட் இருந்தா சீவி சரட்டு போட்டு டக்குன்னு எடுத்துறலாம். அதுதான் தோலை ஒரு நாலு சீவி சீவனா நாலு பக்கமா சீவி எடுத்தனா அழகா எடுத்துட்டு உருவிட்டு போயிரலாம். அதுக்குதான். எப சோனி, இந்த கிறுக்கன் சொல்றான்னு இவனை நம்பிலாம் பிளேட வச்சுலாம் காலை வெட்ட விட்டுறாத. அவன் தோண்டி எடுத்துருவான். அப்புறம் உனக்கு ஒரு மாசத்துக்கு நடக்க முடியாது பாத்துக்க. என்னவே இப்படி ஆளுக்கு என்னைய பயமுறுத்துறிய? இப்படி பயமுறுத்தினா எப்படிவே? நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் விருப்பம் பாத்துக்க. எனக்குலாம் இந்த மாதிரி எத்தனை தடவை பண்ணிருக்கான் தெரியுமா இந்த கிறுக்கன்? கால்ல முள்ளு எடுத்து விடுறேன்னு சொல்லிட்டு வருவான். பிளேட வச்சுட்டு மெதுவா கொஞ்சோட தான் வெட்டுவேன்னு தோலை நிறைய வெட்டி சீவி விட்டுருவான். எவ சோனி, இந்த சோடா பிடி சொல்றதெல்லாம் நீ நம்பாத. நான் ஒழுங்கா கவனமா எடுப்பேனா. எத்தனை பயலுக்கு எடுத்து விட்டுருக்கேன் தெரியுமா? நான் நேக்க அந்த முள்ளு மட்டும் அந்த முள்ளு வெளியே வர்றதுக்கு லைட்டா பிளேட வச்சு கட் பண்ணுவேன். அவ்வளவுதான். ஐயோ, என் காலில் கபடி ஆடிடாதீங்கப்பா. தயவு செய்து எனக்கு எப்படியான அந்த முள்ளை எடுத்து விடுங்க. சரி, அப்ப உனக்கு இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா? என்னல? அப்படியே கால்ல முள்ளு இருக்கட்டும், அப்படியே விட்டுரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முள்ளு உள்ள இருந்து அப்படியே சலை வச்சு புத்து பிடிச்சிரும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல இரும்பு கம்பிய பழுக்க வச்சிரு. நல்லா நெருப்புல பழுக்க வச்சுட்டு அந்த இடத்துல நீ ஒரு காட்டு அப்படியே சலத்து வழியா வெளியே வந்துடும், முள்ளு வெளியே வந்துடும். ஈஸியா சரியாயிரும். என்ன அப்படி பண்றீங்க? எவ சோனி, அவன் உன் காலை வெட்டுறதுக்கு பிளான் போட்டுட்டான்.
அவன் சொன்ன மாதிரிலாம் செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஒத்த பக்கம் காலை எடுத்துருவாங்க புத்து நோய் வந்து. எதுக்கு அடி சக்கருக்கா? வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியல சோடா பட்டி. வாயிலே ஒரு குத்து விட்டேன்னா பல்லெல்லாம் கொட்டிரும் பத்துக்க. அம்மிட்ட சொல்லி கொடுத்துருவோம் பத்துக்க. ஐயோ நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு உயிரை எடுக்காதீங்க. தயவு செய்து என் கால்ல இருக்க முள் எடுக்க ஏதாவது வழி சொல்லுங்க. கொண்டா கொண்டா அந்த காலை கொண்டா நான் பாக்கேன். தம்பி அந்த ஊக்க கூடு. பார்த்து மெதுவால சதீஷ், அவ சும்மையே கத்திட்டுடாக்கா. டோன்ட் வரி, எல்லாம் நான் பாத்துக்கிடுறேன். ஒருத்தர் அவ காலை நல்லா சிக்கரா பிடிச்சிக்கிடுங்க. ஒருத்தர் போய் பின்னாடி அவ ரெண்டு கையையும் சேர்த்து பிடிச்சிக்கிடுங்க. எதுக்குல சதீஷ் ஒருத்தர் கையையும் இன்னொருத்தர் காலையும் பிடிக்க சொல்ற? அப்பதான் எடுக்க முடியும். ஆமா பச்சோனி, நீ இவ்வளவு நேரம் வலிக்குதுன்னு நான் லேசா குத்துறதுக்கு முன்னாடி காலை பின்னாடி எடுத்துக்கிட்டு இருந்தல்ல, அதனாலதான் என்னால எடுக்க முடியல. அதான் சதீஷ் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காலு கை எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட சொல்றான். இன்னைக்கு அவன் எப்படியும் எடுத்துருவான். இன்னைக்கு சோனிக்கு உயிரை எடுக்க போறான் பெரியவன். சோடா புட்டி போ, சோனியோட ரெண்டு கையையும் பிடிச்சிட்டே போ. இலையில சதீஷ் எது பண்றதா இருந்தாலும் வலிக்காம பண்ணல, பயமா இருக்கு உன்னைய பாக்கும்போது. பயப்படாத அதான் நான் இருக்கம்ல. நீ இருக்கதாம்ல அவளுக்கு பயமே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலத்தி. போட்டு லட்சுமி அக்கா, தண்டவண்ணியனுக்கு பாட்டை பத்தியில உங்களுக்கு தான் அவரு பாட்டு போட்டு விட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கேன். அம்மா ஒரே காதல் காவியமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா போடுவாரு, பாட்டு போடாண்டாரு. சும்மா கடங்களா நீங்கள் வேற. அவரு எப்பயுமே ராத்திரி ஆனா இப்படி பாட்டை போட்டு விட்டுட்டு தான் தூங்குவாரு. எப்பமா அதை என்னமோ போட்டு விட்டுட்டு தூங்குவாரு. 2-3 நாள் அது வராண்டங்கு இறஞ்சிட்டு இவரோட சொல்லிட்டு நடந்தாரு. அவளும் ஒன்றும் சரி பண்ணி கொடுக்காம நடந்தாளுவ. நான் இப்போ சதீசி சரி பண்ணி கொடுத்துருப்பான்னு நினைக்க. அவன் தானே பக்கத்துல இருந்தாவள நேரம், அதான் அவரு பாட்டு போட்டு விட்டுட்டு அடக்காரு. இருந்தாலும் தண்டமணியெல்லாம் நல்லா ரொமான்ஸா இருக்காரு. இப்பயும் எங்க வீட்லயும் தான் இருக்காரு. ஒன்னுத்துக்கு அவன்டாரு. நமக்குன்னு ஒரு பாட்டு உண்டா, ஒரு இளவு உண்டா, ஒரு ஸ்டேட்டஸ் உண்டா? ஒரு இளவும் கிடையாது. அப்படி சொல்லு உமா, நம்ம அலுவலாம் வேஸ்ட்டு. அப்படி பார்த்தா எங்க வீட்டுக்காரன் தான் எனக்கு ஒன்றும் வைக்க முடியாரு. லட்சுமி அக்கா வீட்டுக்காரன் தான் பரவாயில்ல. அப்போ பார்த்தா ஆமா நம்ம கிட்ட தான் இந்த லட்சுமியும் சண்டை பண்ணி என்னன்னா சண்டை பொடிய மாதிரி நல்லா சண்டை போட்டு நடிச்சுட்டு கிடப்பாவ. ஆனா ஒரே ரொமான்ஸ் தான் போல இருக்கு. இடத்தானே லட்சு? ஏலா நீங்களே வேற வயிற்றுல கலப்பாதீங்களா, சும்மா இருங்க. ஐயோ மனசா, பாட்டு கேட்கதான் இருந்தாங்க எங்கேயாவது தூரமா போய் பாட்டு கேளுங்க. போய் என்னாச்சு லட்சுமி, உனக்கு பாட்டு பிடிக்கலையா? ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு போய் வேற எங்கேயும் போய் உட்கார்ந்து பாட்டு கேளம். இல்லாட்டினா உள்ள போய் தூங்கும். இல்லைன்னா இந்த ஒன்று காதுக்குள்ள ஒன்று ஓட்டிக்கிட்டு இருப்பியற, அதை எடுத்து மாட்டிக்கிட்டு இருந்து கேளும். அட லட்சு எதுக்கு இப்ப தண்டை பண்ணி என்ன விரட்டுறீங்க? என்ன நீங்க பாட்டு கேளுங்க, அவிய அப்படிதான் பண்ணுவாவ, கண்டுக்காதீங்க. ஒழுங்கு மரியாதையை எந்திரிச்சு பேர இடத்த காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன் அம்மா. சரி கோவப்படாத. அந்த காத்துக்குள்ள மாட்டியதை எடுத்து மாட்டிக்கிட்டு கேட்கேன். என்னமும் பண்ணோம் போறோம். கண்ட பண்ண அது யாரு நம்மள தேடி வந்திருக்குது? அட சின்னத்துறை, எல்லாம் இரு, நான் தான் வாரேன். போங்க எந்திரிச்சு போங்க, இடத்த காலி பண்ணுங்க. ஒரு வழியா எந்திரிச்சு போயிட்டாரம்மா. இவரு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கதவெல்லாம் சாத்தி போட்டு வந்தாரா, இல்லைன்னா அந்த திறந்து வச்சுட்டு வந்தாரான்னு தெரியலையே. ஆடு மாடு கழுதை எதுனாலும் உள்ள போகுமே. இந்த ராத்திரி நேரத்துல அதெல்லாம் எங்க கழுதைக்கு கண்ணு தெரிய போகுது? திருட்டு பையன் எவனாவது போய் திருட போனாதான் உண்டு. நீ இங்க தானலாம் இருக்கா, வேற யாரு திருட போறா? நீ இங்க இல்லைன்னா தான் பயப்படணும். கதவை திறந்து போட்டுட்டு வந்துட்டோமேன்னு. எல்லாம் பெரிய பொண்ணு இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணாத பத்துக்க. அங்க என் வீட்டுல திருட ஒன்றும் கிடையாது. ஒரு குண்டுமணி போட்டு தங்கம் கூட வீட்டுல கிடையாது. எல்லாம் பேங்க்ல தான் இருக்கு. அதனால நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டேன். ஐயோ சரசக்கா, நான் அதுக்கு சொல்லல. அந்த திருடி இல்ல உமா, சோத்து குண்டான் திருடி. சோறு குழம்பு கூட்டு எது இருந்தாலும் அள்ளி பறக்கி தின்னுட்டு வந்துருவல்ல, அதுக்கு சொன்னேன். நான் எப்படா வீட்டுக்குள்ள போய் களவாண்ட தின்றுருக்கேன்? கேட்டு வாங்கி திம்பன தவிர இந்த மாதிரிலாம் களவாண்ட மாட்டேன்னு. ஏதோ முருங்கக்காய் இருங்கக்காய் பப்பாளி கிப்பாளி ஏதாவது மரத்துல கிடந்து ஆட்டையை போடுவோம். அது நீ தான் பண்ணுவ. என்னமோ என்னைய மட்டும் சொல்ற? சரி சும்மா விளாட்டுக்கு சொன்னேன், கோவப்படாதலாம் உமா. இங்க பாரு, சபையில எல்லாம் பார்த்து பேசணும். இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா அப்புறம் நான் வரைய முடியும் பத்துக்கணுமே. போ வராத, உன்னை யாருங்க வாவான்னு கூப்பிட்டா? ஏதோ வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்ட மாதிரி சொல்றா. எங்க பாருங்க, இந்த பெரிய பொண்ணு ரொம்ப வாய் ஓவரா பேசுறா. வேற வரவே மண்டையும் பார்த்துக்கிடுங்க. ஏன் ஏற்கனவே இழிச்ச வச்சு வர முடியுங்க. கூட்டத்துல ஒரு ஆளு கம்மியா போச்சு. இப்ப நீயும் வரலன்னா வேற 3 பேர் உட்கார்ந்தாங்க. என்னத்த நேரத்தை பார்க்குவோம்? பொழுதடைய வந்து கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்குமான்னு பார்த்தா இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டுல ஆளாளுக்கு கிளம்ப பார்க்கலுவே. சரி உமா, மூஞ்சதிக்கு வச்சிட்டு இருக்காத, நான் சும்மா விளாட்டுக்கு தான் சொன்னேன்.
சரி சரி உமா கோவப்படாத. நம்ம போகும்போது மாமியார் வீட்டில் கருவாட்டு குழம்புன்னு நினைக்க இன்னைக்கு மொச்சக்கொட்டை போட்டு செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லா வாசமாக இருந்தது வீட்டு பக்கம் கிராஸ் பண்ணும்போது. நேராக போய் அந்த மண்சட்டியில் செஞ்சு வச்சுருக்கோம் கிளவி. அப்படியே போகும்போது தூக்கிட்டு போயிடுவோன்னே. பாருங்கக்கா, இப்ப தெரியுதா யாரு களவாணின்னு இப்ப தெரியுதாக்கா? சரி வேண்டான்னா போ, நான் மட்டும் களவாண்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டுறேன். அந்த மண்சட்டிலே கொஞ்சோண்டு சோத்தையும் போட்டு விரசி கணத்தடி பக்கத்தில் இருந்து தின்னுட்டு அங்கேயே போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் போட்டு ஓடிடுவேன். நீ வந்தால் உனக்கும் தரலான்னு பார்த்தேன். உனக்கு வேண்டான்னா போ. என்ன விட்டுட்டு ஒத்தையில தின்னா உனக்கு வயித்தால போகும் பாரு. ரெண்ட ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்லம்மா. எம்மா என்ன பெரிய முள்ளு. பாத்தியா ஐயா சொன்ன மாதிரி எப்படி எடுத்து கொடுத்தேன்னு பாத்தியா முள்ள? ஆமா, இந்த முள்ளு தான் கால்ல கடந்துக்கிட்டு என்னைய பாடா படுத்தி விட்டுருச்சு. சரி சரி, என்ன ஒண்ணும் செய்யாது. கொஞ்சோட தேங்காய் எண்ணெய் போட எல்லாம் சரியாயிரும். சந்தியா எனக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வா பே, ப்ளீஸ் பே. போ, உனக்கு வேணா நீ எடு. அதான் இப்போ முள்ளு எடுத்தாச்சுல்ல, இனிமே போகலாம், நடக்கலாம், ஒன்றும் செய்யாது. ஏன் இப்படி பண்ற? இனிமே கால்ல மண்ணு ஏறிக்கிடும் பே. நொண்டி நொண்டி போ. துணி இரு, நான் எங்க வீட்ல போய் எடுத்துட்டு வரேன். அப்படி ஊக்க. சீ, நன்றி கேட்டவா. பூ மாதிரி போய் தேங்காய் எடுத்துட்டு வரேன்னு போறா, இவ எடுத்து தரலான்னு வர நமக்கு. ம், ரொம்ப முணுக்காத, எடுங்க காலை. இவ்வளோ நேரம் என் மேலே தானே காலை வச்சுக்கிட்டு இருந்தா, எடு. மூக்க வச்சு மூக்கிலே குத்திடுவேன் பத்துக்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டையும் பார்க்க முடியாதம்மா. அம்மா, என்னல வீட்டுக்கு வரியா? சோறு போட்டு தரியா? உங்க அப்பனே அவரே தரம்ல சோறு போட்டு சாப்பிட்டாரு. நீயும் போய் சோத்தை போட்டு திங்கனா நீயே போட்டு தின்னல. இவனுக்கு சோறு போட்டு கொடுக்க நம்ம போணுமாம்ல. சரி ரைட். பூமாரி இப்பதான் வீட்டுக்கு போனா. அவளை நான் சோறு போட்டு தர சொல்லிக்கிறேன். சரி போ போ. அவ சோறு போட்டு தந்தன்னா தின்னு, இல்லன்னா நீயே போட்டு தின்னு. சும்மா அவட்ட சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காத. சரிம்மா. எங்கேயோ மீன் குழம்பு கமகமன்னு மணக்குது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமலால, இன்னைக்கு யாரு மீன் குழம்பு வைப்பா? நீங்கள் வைக்க மண்டியெல்லாம் இருக்கும். இப்போலாம் ஒரு சில பேர் மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு எல்லாம் வைக்காவ. நான் சொன்னேனே அப்போதான் அந்த பாட்டி, அது கூட மொச்சக்கொட்டை போட்டு கருவாட்டு கறி தான் வைக்கணும் மதியம் சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது எப்படிலாம்? நம்ம ஊர்ல சும்மையே அவ்வளோ வரும். செவ்வாய்க்கும் வெள்ளிக்கும் நான்வெஜ் எதுவும் சேர்க்க முடியாளுவே, கறி மீன் முட்டைன்னு எதுவும். அது எப்படி இப்போ ஆடி மாதம் அதுவுமா சேர்ப்பாவே? சேர்த்துருக்க மாட்டாவே. சும்மா மொச்சக்கொட்டை போட்டு அந்த கிளவி குழம்பு வச்சிருக்கோம். அப்போ இப்போ மீன் குழம்பு வாசம் வருது. அப்போ மீன் குழம்பு வாசம் இல்லைன்னா சொல்றீங்க? வருதுதான், யார் வச்சிருக்கான்னு தெரியலையே. நம்ம ரெண்டு வீட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது யாரு? பிங்கி கிளவி தானே. வேற பிங்கி கிளவி வீட்டில் இருந்து தான் வருதுன்னு நினைக்க வாசம். அதுதான் 4 கிழமை ஒன்றும் பார்க்கறது இல்லை. ஆமா ஆமா, இருக்கும். அந்த பொம்பளை எதுவுமே பார்க்காது. மோனுக்கு கல்யாணம் அடுத்த மாதம் வச்சிருக்குதாமே. அப்படியா? எனக்கு எல்லாம் தெரியாதப்பா. எங்களுக்கு எல்லா நியூஸும் வந்துடும். அடுத்த மாசம் எத்தனாம் தேதியோ சொன்னவள எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. சரி விடுங்க, அவன் மோனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா சரிதான். பாவம் அந்த பயல வேற என்னதான் பண்ணுவான், வேற வயசு ஆயிட்டு போகுதுல்ல. ஓ காளையா, வந்து துவாசையை வாங்கிட்டு போ. உனக்கு இருக்க இடத்துக்கு கொண்டு வந்து தருவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு என்ன நான் வேலைக்காரியா இங்க? வந்து வாங்கிட்டு போலே. கொண்டாமா இந்த வாரேன். இந்த அப்படி இன்னைக்கு ஆடி வெள்ளி, நீ அதெல்லாம் பார்க்கலையா? உனக்கு வேண்டானா தட்டை தந்துட்டு கிளம்பு. இல்ல, எனக்கு வேணும், பசிக்குது. அப்ப போ, போய் கொட்டிக்க. சரிம்மா. இங்க தந்தா தின்னுட்டு சும்மா கம்முன்னு கடப்பொண்ணு இல்ல. கறியை நல்லா சுண்ட போட்டு வச்சாதான் நாளைக்கு கறி இன்னும் டேஸ்டா இருக்கும். கமலி, அது யாருன்னு பாரு போன்ல. இருங்க பாக்குறேன். உங்களுக்கு வேற வேலை இல்ல, நேரம் கிட்ட நேரத்துல தான் போன் பண்ணுவானுவ. எவன்னு தெரியலையே. அட நம்ம சாலினி. சரியா போச்சு. எங்க இருந்தாங்க? அட யாருமா அது? நீங்களே பார்த்து பேசிட்டு வை. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீங்களே பேசுங்க, என்னங்க பிடிங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அட சாலினி, இவ என்னத்துக்கு இந்த நேரத்துக்கு போன் பண்ணிருக்கா? சரி, என்னன்னு கேப்போம். என்னம்மா தங்கச்சி திடீர்னு போன் பண்ணிருக்க? அண்ணே, நீங்க இன்னும் தூங்கலையா? அம்மா, நடுராத்திரி போனை பண்ணிட்டு தூக்கலையான்னு கேட்டா என்னம்மா அர்த்தம்? அண்ணே, கோப்ல தூங்கிருப்பாரா அண்ணே? கடவுளே, இவளை என்னதான் பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. நடுராத்திரி போனை பண்ணிட்டு கோப்பல தூங்கி போனா தூங்கலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. சரிங்க, குட் நைட். அம்மா சாலினி, உனக்கு மனசாட்சியே இல்லையாம்மா? இந்த அண்ணனை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? என்னண்ணே, இப்ப என்னாச்சுன்னு நீங்க இப்படி பேசுறீங்க? நான் இப்ப என்ன அப்படி தப்பா கேட்டுட்டேன்? ஆமாம்மா, உனக்கு தப்பாவே தெரியாது. ராத்திரி தூங்கிட்டு இருந்த மனுஷனை எழுப்பி இப்படிலாம் கேட்கற பத்தியா? உனக்கு இதெல்லாம் தப்பாவே தெரியாது. இந்த பச்சை பிள்ளைய பார்த்தா உனக்கு பாவமா வேற தெரியல பேரு. சரி சாரிண்ணே, நீ தானே இன்னைக்கு வந்துருவாங்கன்னு சொன்ன. கடைசியில பார்த்தா அவரு வரவே இல்லை, அதான் கால் பண்ணேன். ஏம்மா சாலினி, ஒழுங்கா மனுஷனை கடுப்பேத்தாம போய் படுமா. என்ன கோப்ல இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? ப்ளீஸ் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். ஊறுகாய் போட்டுக்கிட்டு இருப்பான்.
கேக்குறா வேறு கேள்வியா கூமுட்டத்தனமா. ஏமா தயவு செய்து போய் படுமை தங்கச்சி, உயிரை எடுக்காத, மனசுல கொஞ்ச நேரம் தூங்க விடு. அம்மா என்ன என்ன அமைதியா இருக்கு, ஏதாவது சொல்லு. என்ன ஒரு பதிலும் வரல, பூனை வச்சுட்டாளா? சரி நல்ல வேலை வச்சுட்டா போல இருக்கு, நம்ம தூங்குவோம். பாரு இங்க ஒருத்தி என்ன நடந்தாலும் சரின்னு அவ பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கா. ஒரு மனுஷன் கடந்து ராத்திரி கதறிக்கிட்டு இருக்கானு நம்மள பாவம் பார்க்க ஒரு ஜீவன் இல்லது வீட்டுல. அட என்ன மறுபடியும் போன் அடிக்குது? இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தா தூங்கிட்டா போலன்னு பார்த்தா மறுபடியும் போன் அடிக்கால. சொல்லு சாலினி. என்னண்ணா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே போனை கட் பண்ணிட்டு போயிட்டீங்க? இல்லம்மா நீ அமைதியா இருந்த, சரி ஒண்ணுமே பேசலன்னதும் தூங்க போயிட்ட போல அப்படின்னு நினைச்சிட்டு தான் நானும் கட் பண்ணிட்டு தூங்க போனேன். பதில் பேசலன்னா நீ பாட்டுக்கு கட் பண்ணிட்டு போயிருவியா? நான் உன்னைய முறைச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது கூட தெரியாம நீ என்னைய கட் பண்ணிட்ட பத்தியா? அடிப்பாவி இன்னைக்கு நம்மள தூங்க விட மாட்டா போல இருக்கு. ஏம்மா நீ முறைக்கிறது எப்படிமா போன்ல எனக்கு இங்க தெரியும். ஐயோ முடியல. சரி விடுங்கண்ணா, நீங்க கோப்பலைக்கு ஃபோன் பண்ணி கிளம்பிட்டாரா என்ன ஏதுன்னு கேளுங்க, கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆத்தாடி இந்த நடுராத்திரியில நான் உனக்கு ஃபோன் பண்ணணுமா? இந்த நேரத்துல அவனுக்கு ஃபோன் பண்ணோன்னா அவன் என்னைய கொன்னுருவான். இப்போ அவனுக்கு நான் எப்படி ஃபோன் பண்றது? அவனுக்கு ஃபோன் பண்ண அவன் என்னைய கடிச்சு வச்சிருவானே. இப்போ நான் என்னதான் பண்ணேன்? இவ ஒரு பக்கம் ஃபோனை போட்டு எழுப்புறா, அவனுக்கு ஃபோன் பண்ண நமக்கு பயமா இருக்கு. இதுங்க ரெண்டுகிட்டையும் மாட்டிக்கிட்டு நம்ம தான் முழிக்கிறோம். விமலா நான் லைன்ல இருக்கீங்களா இல்லையா? இப்போ மட்டும் நீங்க கோப்பலைக்கு ஃபோன் பண்ணி பேசலன்னு வைங்க, உங்களை குருமாக்கு தேங்காவை அரைச்சு விடுவேம்மா. என்னது குருமாக்கு தேங்காவை அரைச்சு விடுவியா? அதுக்கு அவன்கிட்ட வாங்குற கடியே மேலு. சரிம்மா நீ போனை வை, நான் உன் புருஷனுக்கு போனை பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சொல்றேன். சரிண்ணா சீக்கிரம் ஃபோன் பண்ணிட்டு சொல்லுங்க. சொல்லு மச்சான். அட இவன் இன்னும் தூங்கலையா? ஒரே ரிங்ல அட்டன் பண்ணிட்டான். என்ன சொல்லி திட்ட போறானோ தெரியலையே. இல்ல மச்சான், அது சரி சரி எனக்கு புரியுது. நான் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடலான்னு பார்த்தேன், ஃப்ளைட் கிடைக்கல. அதனால 9 மணி ஃப்ளைட் தான் பிடிச்சி வரேன். அதனால வந்துட்டு கால் பண்றேன், நீ வந்து பிக்கப் பண்ணிக்க. சாலினி கிட்ட சொல்லிடுறேன்னா. எப்படிடா நான் கேட்காமலே கரெக்டா எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு கண்டுபிடிச்சிட்ட? சாலினி பத்தி எனக்கு தெரியும்டா, அதான். சரி மச்சான், சரி அப்ப நான் வைக்கிறேன். சரி ஓகே பாய். லூசு, எனக்கு ஃபோன் பண்ணி எப்போ வருவா என்னன்னு என்கிட்ட கேட்காம அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு நடக்கா போல இருக்கு. இவ கூட சேர்ந்து சேர்ந்து நானும் லூசு மாதிரி ஆயிட்டேன். டைம் அடிக்கடிக்காலத்தெல்லாம் டைம் எல்லாம் கூட்டியெல்லாம் வச்சு பார்க்க அப்பவும் நேரம் போக மாட்டேங்குது. எப்படா வீட்டுக்கு போய் அவளை பார்க்கலான்னு இருக்கு. கடிகாரத்துல எல்லாத்துலயுமே டைம் அதிகப்படுத்தி வச்சா மணி ஆயிருமா என்ன? ஏன் தான் நானும் இப்படி பண்றேனோ தெரியல. அட மறுபடியும் என்னம்மா உனக்கு பிரச்சனை? அதான் உன் புருஷன் காலையில வந்துருவான்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? ப்ளீஸ்ண்ணா ஒரே ஒரு முறை அவருக்கு ஃபோன் பண்ணி காலையில நான் அவருக்காக என்ன சமைச்சு வைக்கட்டும்னு மட்டும் கேளுங்களேன். அப்பா முடியலடா, புருஷனும் பொண்டாட்டியும் என்னைய நல்லா வச்சு செய்றீங்கடா. இதுக்கு மேல என்னாலையும் மட்டும் இல்ல, என் போனாலையும் முடியாது. தயவு செய்து போனை வச்சிரு. என் போன்லயும் சார்ஜ் இல்ல, இதுக்கு மேல என்கிட்ட பேச என் தெம்பு இல்ல. இங்க பாரு, புருஷனை போட்டு ரெண்டும் பாடா படுத்திட்டு நடக்குதுங்க. இங்க ஒருத்தி நல்லா தூங்குறா. எவன் எக்கடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு? இவளை தூங்க விடக்கூடாது, எழுப்பி விட்டுறணும். ஏமா கமலி எந்திரிமா. கமலி என்னது இது? காத்துக்குள்ள பஞ்சு வச்சுட்டு படுத்து கிடக்கா. அது எப்படி நான் தூங்காம இவன் மட்டும் தூங்கலாம்? கமலி எந்திரி. அட என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? நான் இங்க ரெண்டு கிட்டையும் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா சொகுசா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. அதுவும் உசாரா பஞ்சு எடுத்து காதுக்குள்ள சொருவிக்கிட்டு. அதை நீங்க இப்பதான் பாத்தீங்களாக்கும். இதுக்குதான் என்ன மாதிரி உசாரா ஃபர்ஸ்டே பஞ்சு எடுத்து காதுல வச்சுட்டு தூங்கணும்ன்றது. ஓஹோ, இது தெரியாம தான் நான் மக்கு மடச்சாம்பிராணிகளா மாட்டிக்கிட்டு இருந்துகிட்ட முடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். நீங்க மக்குன்னு தான் எனக்கு எப்பவோ தெரியுமே, அது உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுதாக்கும். சரி விடுங்க. சாலினி என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதான் நான் முன்னாடியே பஞ்சு எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு படுத்துட்டேன். தெரிஞ்சு என்ன யூஸ்? புருஷனை காப்பாத்தணும்னு அக்கறை இல்லையே உனக்கு? சரி பேபி வா தூங்கலாம். இதுக்கு மேல தூங்கினா என்ன, தூங்காம போனா என்ன? இதுக்கு மேல படுத்த மட்டும் அவ தூங்க விட்டுருவாளா என்ன? புருஷனும் பொண்டாட்டியும் மாறி மாறி போனை பண்ணி வெறுப்பேத்துவாங்க. நீ தூங்கு. அட வாங்குங்க, பாத்துக்கிடலாம். போனை சார்ஜில் போட்டுட்டு வாங்க தூங்குவோம். இந்த வாரம் இரு.